ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்கிற சந்தர்ப்பத்தில் பல நிறுவனங்களோடு ஒத்துழைச்சு தான் இதை ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கிலாந்தில் உலகக்கிண போட்டிகள் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் மழை இந்த டைமுக்கு பெய்யும் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும். அந்த அளவுக்கு அவங்களோட வளிமண்டலவியல் திணைக்களம் மிக சாதகமான இதுகளை வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி ஏன் இலங்கையில் அப்படி ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. வளிமண்டலவியல் திணைக்களம் பற்றி மட்டும் இல்லை, இது சந்தர்ப்பமாக நம்ம யாரை குறை சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் சபையை சொல்கிறதா, அதே மாதிரி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலை சொல்கிறதா, ஏற்பாடு குழுவை சொல்கிறதா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஆசிய கிண்ண போட்டிகளுடைய சுஃபோ போட்டிகளின் அடுத்த கட்டம் இலங்கையில் நாளைக்கு ஆரம்பமாக இருக்குது. இந்த போட்டிகள் எங்கெங்கே நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இலங்கையில் பிரதானமாக 5 இடங்களை நம்ம சொல்லலாம் சர்வதேச விளையாட்டு மைதானங்கள் இருக்க இடங்களாக. அதில் கொழும்பு, தம்புள்ள, கண்டி, ஹம்மந்தோட்டை, அதுபோல் காலி ஆகிய இடங்களை சொல்லலாம். இந்த 5 பிரதேசங்களிலுமே கடுமையான மழை பெய்யுது. எனவே எப்படி இந்த போட்டியை கொண்டு நடத்துறது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே எழுந்திருக்குது. குறிப்பாக இதுக்கு முன்னதாக எனக்கு ஒரு தருணம் ஞாபகம் இருக்குது. தென்னாப்பிரிக்கா அணி இலங்கைக்கு வந்த தருணத்தில் அந்த தொடர் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு மழை. எனவே இப்போ யாரை குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லியே தெரியாத நிலைமைக்கு இருக்குது. இந்த 3 போட்டிகளுமே இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான மைதானமான பிரேமதாச மைதானத்தில் தான் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் ஆகியிருக்குது. எனவே இறுதிப் போட்டியும் அங்கே தான் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. எனவே மைதானத்தை மாற்றுறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எல்லார் மத்தியில் இருக்குது. அப்படி ஒரு மைதானத்தை மாற்றுறது லேசான வேலையும் இல்லை. 4 டீம் எடுத்துக்கிட்டாலே பெரிய ஒரு கணக்கு வருது. சாதாரணமாக ஒரு 500 பேர் சொல்லுவோமே, 500 பேருக்கு தேவையான இடவசதி, ஹோட்டல்கள், தங்குமிட வசதி எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உடனடியாக அதை மாற்றக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இப்போ ஹம்பாந்தோட்டை மைதானம் இன்னைக்கு அதுக்கு பொருத்தமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் திடீர்னு அப்படி போட்டிகளை மாற்றக்கூடிய சட்ட ஒழுங்கு விதிகள் இருக்கா? சரி, மழை பெஞ்சிருச்சு, என்ன செய்யறது? போட்டிகளை அடுத்த கட்டமாக கொண்டு நடத்தணும். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அண்மையில் இந்தியாவில் நடைபெற்ற போட்டியில் இந்த மைதானத்தை மூடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதே மாதிரி அதில் இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களுக்கு உள்ளாக இருந்த விஷயம் மாறிடுச்சு. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையில் இருக்கிற மைதான பராமரிப்பாளர்கள் தான் உலகிலேயே நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் தான் ஒரு மைதானத்தை முழுமையாக மூடக்கூடிய வசதியும் இருக்குது. அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சவாலுக்கு மத்தியில் சொல்லியா. போட்டிகளை தொடர்ந்து நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. இலங்கைக்கு மிக முக்கியமான போட்டிகளாக இருக்குது. அதே போல் சர்வதேச நாடுகளும் வந்து பங்கு கொள்கிற போட்டி. எனவே எதிர்காலத்தில் உலகக்கிண்ணம் வருது. எனவே அதுக்கு தங்களை தயார்படுத்துவதற்கான மிக முக்கியமான பலமான அணிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா அணிகளுக்குமே கிடைச்சிருக்கு. எனவே போட்டியை கொண்டு நடத்தக்கூடியது யார் அப்படிங்கிறது வர்ண பகவானுக்கு தான் வெளிச்சம். போட்டியை கொண்டு நடத்துறதுக்கு வெளிச்சம் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆசிய கிண்ண போட்டிகளில் இந்த முறை யார் கிண்ணத்தை கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. திறமையும் தாண்டி மழை தான் போட்டியை தீர்மானிக்க போகிற சக்தியாக மாறப்போகுது. எனவே வெற்றி யாருக்கு சொந்தமானது? யார் வின் பண்ணாலும் மழைக்கு தான் பிறகு.